ஹாய் டியர் ட்ராவலர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தாங்க உங்கள் ரைடர் TN18 பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மோட்டோ வேலைக்கு தேவையான பொருள் தாங்க இப்போ நம்ம போய் வாங்க போகிறோம். அது எங்கே வாங்க போகிறோம், அது எப்படி வாங்க போகிறோன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஐநாவரம் தாங்க போகிறோம். ஐநாவரத்தில் தாங்க அந்த ஷாப் இருக்குது. ஸோ மாதவரம் ரவுண்டான்லேருந்து அப்படியே ரைட்டை ஒன்று எடுத்து கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்மளுக்கு ரெட்டேரி சிக்னல் வருங்க. அங்கேருந்து அப்படியே வண்டியை கொஞ்சம் தூரம் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா பாடி பிரிட்ஜு வருங்க. பாடி பிரிட்ஜிலேருந்து அப்படியே மேலே ஏறி அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து வண்டியை சும்மா சல்லுன்னு கீழே இறக்குனா ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு, ரைட்டில் ஒரு ரோடுன்னு பிரியுங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட்டில் இருக்கிற ரோட்டில் தாங்க வண்டியை சும்மா கொஞ்சம் நேரம் முறுக்கி பிடிச்சோன்னா அவங்க ஒரு சிக்னல் ஒன்று வருங்க. அந்த சிக்னல்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கேருந்து ஒரு லெஃப்ட்டு அப்படியே ஒன்று எடுத்துகிட்டு அதுலேருந்து அப்படியே ஒரு ரைட்டை ஒன்று எடுத்தோன்னா அங்கேருந்து ஒன்றே இல்லைங்க, ஒரு கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா நம்ம ஷாப்பே வந்துடுங்க. ஓகே கேஸ், நம்ம இப்போ கடைக்கிட்ட வந்துட்டோம். கடையோட நேம் பார்த்தீங்கன்னா இதாங்க, தேவா சிஸ்டம் சொல்யூஷன். இது தாங்க நம்ம போகிறோம். கடை பார்க்கறது தாங்க சின்னதாக இருந்தது, ஆனால் உள்ளே ஏகப்பட்ட கேஜெட் வச்சுருந்தாங்க. ஒரு யூடியூபருக்கு தேவையான மேக்ஸிமம் கேஜெட் எல்லாமே இந்த கடையில் இருந்ததுங்க. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு அண்ணன் எனக்கு GoPro Hero 11 ஒன்று வேணும்னான்னு சொன்னேன். அவர் எடுத்து கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு தம்பி வெளியெல்லாம் இது 51,000 போகுது, நம்ம கடையில் வெறும் 44,000 தான் சொன்னார். அப்படியே நான் சொல்கிறீங்க, அப்போது இதோட அக்சசரிஸ்லாம் என்னென்ன ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோம். கேஸ் ஒன்று வேணும், வாட்டர் ப்ரூஃபாக சாதா ப்ரோ, வாட்டர் ப்ரூஃபும் வேணும், நார்மலான பிளாக் கேஸ் வேணும். ஆமாம், அதுக்கப்புறம் மைக் அடாப்டரு, கிம்பிள் இருக்கா ப்ரோ? 2 ஆக்சிஸா 3 ஆக்சிஸா? டிஜேயில் அந்த 6 வந்து OSM 6ஆ? OSM 6 இல்லை, ஹீரோ கியூபோ வேணா இருக்குது கையில். அந்த இது வரும் ஸ்ட்ராப்பு. டெலிசினா சாதாவா? டெலிசின் 1300 டெலிசின். அது ஒன்று கொடுத்துருங்க. அது எது நல்லாயிருக்கும்? என்ன ஃபோனுக்கா? ஃபோனுக்கு இல்லை, GoProக்கு தான். GoProனா SX9 தான் வரும்ல. SX9 போடலாம், ரோடு போடலாம், எது வேணாலும் போடலாம். ஆனால் அந்த அடாப்டர் போட்டு தான் போடணும். வண்டியில் ஓட்டும் போதும் ஒயரில் செட் ஆகாது, ஒயர்டு மட்டும்தான். இதுதான் வந்து டிவைஸில் கொடுக்குறது ஒயர்லெஸ் மைக்கு. இது சட்டையில் மாட்டுறது இருக்கா ஷர்ட்டில் மாட்டுறது, இது இதில் மாட்டுறது, இது இங்கே மாட்டுறது. இதோட ரேஞ்ச் எவ்வளோ? 50 அடி. அப்புறம் ஒரு வழியாக எல்லா டீட்டெயிலுமே அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. என்னடா இது எல்லாமே வாங்கிட்டோமே, இதுக்கு மாட்டுறதுக்கு நல்ல ஹெல்மெட் வேணுமேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எங்கே கிடைக்குன்னு விசாரித்தா மவுண்ட் ரோட்டில் இருக்கிற அண்ணாசாலையில் தான் நிறைய ஹெல்மெட் ஷாப்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அங்கே போயிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு போனால் அங்கே நாங்கள் பார்த்த கடை பேர் தாங்க ரயான்ஸ் ஹெல்மெட் ஷாப். சரி அது உள்ளே போய் பார்ப்போம் அங்கே என்ன தான் இருக்குது ஹெல்மெட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே அந்த கடையில் இருக்கிற ஒரு அண்ணன் வந்து வாப்பா தம்பி என்ன வேணும்னு கேட்டார். நான் ஹெல்மெட் வேணும்னு சொன்னேன். உடனே சரி வாப்பா இந்த பக்கம் பாருப்பா ஹெல்மெட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் இந்தமாரி ஹெல்மெட்லாம் வேணாண்ணே, நல்லா மஜாவான ஹெல்மெட்டாக காட்டுங்கண்ணேன்னு சொன்னேன். மஜாவான ஹெல்மெட்டா? அப்போ நான் அந்த பக்கம் போகணும்ப்பா வாப்பா அப்படின்னு சொன்னார். சரி நானும் அவர் பின்னாடியே போனேன், எங்கே தான் கூட்டின்னு போகிறாருன்ட்டு. அப்புறம் போய் பார்த்தா தம்பி இங்கே பாருப்பா, நீ கேட்ட மஜா ஹெல்மெட்டு எவ்வளோ அழகாக அடிக்க வச்சுருக்கேன் பார்த்தியா, சரி வா உனக்கு நான் வந்து எல்லாமே ஒன்றா எடுத்து காட்டுறேன்னு சொன்னார். அப்புறம் ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஹெல்மெட்டை காட்டினார், அது எனக்கு பிடிக்கல. சரி இருப்பா உனக்கு வேறு காட்டுறேன்னு சொன்னார். இன்னொன்று எடுத்து காட்டினார், அதுவும் எனக்கு பிடிக்கல. சரி இதை விட்டால் வேலையாகாது, சரி நம்மளே சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தால் மேலே ஒன்று பயங்கரமாக இருந்ததுங்க. ஏன்னா அதை எடுங்கன்னு சொன்னேன், அவரும் எக்கி எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் அதை நம்ம கையில் வாங்கி ஒரு பக்கமாக பார்க்க ஆரம்பித்தோங்க. இந்த பக்கம் பார்த்தேன் நல்லா இருந்தது, சரி திருப்பி பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தேன், அந்த பக்கமும் ரொம்ப அழகாகவே இருந்தது. சரி என்னடா இது எப்படி பார்த்தாலும் நல்லா இருக்குது, நம்ம மண்டையில் கவுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து மண்டையில் கவுத்து பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருந்தது. சரி நான் எப்படின்னா இருக்குன்னு கேட்டேன். தம்பி அருமையாக இருக்குப்பா அப்படின்னாரு. சரி ஓகே நான் இப்போ இதையே பேக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி கொடுப்பா உனக்கு சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவரும் எடுத்துன்னு போய் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு வழி எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு ஜூட்டை விட்டோங்க. ஓகேங்க, இன்றைக்கி வாங்கின பொருள் எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ அதில் எல்லாமே ப்ரைஸ் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகே பாய்.